ஒருத்தன் புதுசா முளைச்சிருக்கான். எங்க இருந்தோ நாட்டுக்காரன் முளைச்சுக்கிட்டு நம்ம தலைவரையும் இழந்த நேரம் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பாக்குறியா? யாரு தொட்டு பாக்குற? நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகளெல்லாம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவான். பேசு, அரசியல் பேசு, அரசியலை செய்ய. எங்களை கோல் சொல்லு. நாங்க 1000 கொடுத்தோம் மகளிர் உரிமை தர. நாங்க 2000 தருவோம்னு சொன்னோம். நீ 2500 தரேன்னு சொன்னோம். அதை கொடு. இதை விட்டுட்டு எங்க தலைவரையும் இளந்தலைவரையும் தொட்டு பார்க்கிறாங்க. என்ன தொட்டு பார்க்க? ஒரு காலமும் தொட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு நினைக்கின்றாய், பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்கின்றாய். பாராளுமன்றத்தில் எப்படியும் வந்து விடலாம் என்று கனவு காணுகின்றாய். பாராளுமன்றம் அல்ல, நகராட்சி தேர்தலில் கூட நீ வர முடியாது. இன்னைக்கு சொல்றான் திருச்சியில இடைத்தேர்தல் வருது. திருச்சியில இடைத்தேர்தல் வருகின்றது என்று சொன்னால் நாங்க எங்க மாவட்டத்திலிருந்து தீர்மானம் போட்டிருக்கோம். எங்க மாவட்ட கழகத்திலிருந்து தீர்மானம் போட்டிருக்கின்றோம். எங்களுடைய கழக தலைவராக இருக்கின்ற நாங்கள் உயராக நேசிக்கின்ற எங்களுடைய தலைவர் தளபதி தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டிருக்கின்றோம். எங்களுடைய தளபதி போட்டியிட்டார் என்று சொன்னார். இங்க தூத்துக்குடியிலிருந்து ஊர்வலமாக சென்று 5000 பேர் மொத்தமா போவோம். அங்க திருச்சிக்கு நீ யாரு வேணாலும் வா, எவன் வேணாலும் வந்து போட்டு பார்ப்போம். உன்னை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் வெற்றி பெறுவதற்கான நிலைகளை உருவாக்குவோம். 4 மாசம் நடக்க போகுது. இந்த ஆட்சி 4 மாசமா 6 மாசமா தெரியல.